Hello, hi, welcome back to our channel Chennai Telugu Ponnu. It's me Shravanti. ஒரு ரைட் சீரம் ஸ்கின்ல ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் காட்டும். எதர் நம்ம ஸ்கின் கன்சர்ன் எதுவாக இருந்தாலும் சரி, பிளாக் ஹெட்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், ரிங்கிள்ஸ், ஏஜிங் எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த சீரம் வச்சு ஸ்கின்ல வந்து ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி அண்ட் நம்மளுடைய ஸ்கின் கன்சர்ன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி ஒரு ரைட்டான சீரம் சூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஒரு சீரம் சூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதும் ஸ்கின் டைப், ஸ்கின் கன்சர்ன்ஸ் அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் டெக்ஸ்சர் இந்த 4 விஷயம் வந்து நம்ம இப்போது இந்த சீரம் சூஸ் பண்ணுற விஷயத்தில் வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்கின் டைப், ஆயிலி ஸ்கின்னா, ட்ரை ஸ்கின்னா, காம்பினேஷன் ஸ்கின்னா அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னா அப்படின்னு நீங்கள் உங்களுடைய ஸ்கின் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் கன்சர்ன்ஸ், ஐ மீன் உங்களுடைய ஃபேஸில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்கா, இல்லை டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கா, ரிங்கிள்ஸ் இருக்கா, ட்ரைனஸா, அதிகமாக ஆயில் ப்ரொடியூஸ் ஆகுமா, ஸோ உங்களுடைய ஸ்கின் கன்சர்ன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தேர்ட் பாயிண்ட், இன்க்ரீடியன்ட்ஸ், நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அது நம்மளுடைய ஸ்கின்க்கு வந்து செட் ஆகுமா இல்லையா, அதனால நமக்கு ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வருமா என்னன்னு அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபோர்த் பாயிண்ட், டெக்ஸ்சர். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற சீரமுடைய டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சில சீரம்ஸ் வந்து லைட் வெயிட்டாக இருக்கும், சில சீரம்ஸ் வந்து திக் டெக்ஸ்சர் இருக்கும். உங்களுடைய ஸ்கின்க்கு என்ன மேட்ச் ஆகுதுன்னு கூட தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் எந்த மாதிரி சீரம் வந்து நம்ம ஸ்கின்க்கு செட் ஆகும்னு சொல்லி. ஸோ இப்போ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேஸ் சீரம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஹைட்ரேட்டிங் சீரம். இதே மெயினாக வந்து ட்ரை ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ட்ரை ஸ்கின் அண்ட் டீஹைட்ரேட்டட் ஸ்கின்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஃபேஸில் இருக்கிற நேச்சுரல் ஆயில்ஸ் வந்து லாக் பண்ணும். உங்களுடைய ஃபேஸ் வந்து எப்போவுமே ஹைட்ரேட்டாக இருக்கிற மாதிரி, மாய்ஸ்சராக இருக்கிற மாதிரி காட்டும். ஹைட்ரேட்டிங் சீரம்ஸில் வந்து ஹைலரானிக் ஆசிட் அண்ட் கிளிசரின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃபேஸ் எப்போவுமே ஹெல்த்தியாக காட்டும். நெக்ஸ்ட் ஆன்டி ஏஜிங் ஃபேஸ் சீரம்ஸ். நமக்கு ஒரு 35-40 ஆகும்போது 30லிருந்தே நமக்கு ஏஜிங் ஸ்டார்ட் ஆகுது நிறைய பேருக்கு. ஸோ ஏஜிங்னா நமக்கு வந்து ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் அண்டு ஸ்கின் சாகிங் இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது உங்களுடைய ஸ்கின் வந்து கொஞ்சம் யூத்ஃபுல்லாக தெரியணும்னா நீங்கள் இந்த ஆன்டி ஏஜிங் ஃபேஸ் சீரம் யூஸ் பண்ணலாம். பெப்டைட்ஸ் அண்ட் ரெட்டினால்ஸ் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிற ஆன்டி ஏஜிங் சீரம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த சீரம் வந்து செல் ரீஜென்ரேட் பண்ணும். ஸோ அதனால உங்களுடைய ஃபேஸ் இன்னும் யூத்ஃபுல்லாக காட்டும். ஆக்னே ஃபைட்டிங் ஃபேஸ் சீரம் மெயினாக வந்து ஆயிலி ஸ்கின்க்கு அண்ட் ஆக்னே ப்ரோன் ஸ்கின்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆக்னே ஃபைட்டிங் ஃபேஸ் சீரம்ஸில் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் லைக் பென்சால் பெராக்சைடு, சாலிசிலிக் ஆசிட், ரெட்டினால் அண்ட் டீ ட்ரீ ஆயில் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம நார்மலாக பிம்பிள்ஸ் எதனால் வரும், ஆக்னே எதனால் வரும், நம்ம ஃபேஸில் இருக்கிற போர்ஸ் வந்து கிளாக் ஆகிறதுனால. ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஃபேஸில் போர்ஸ் வந்து கிளாக் ஆகாமல் பார்த்துக்கும். எக்ஸசிவாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஆயில்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் ஆயில் கண்ட்ரோலிங் ஃபேஸ் சீரம். ஆயில் தான் வந்து ஃபேஸில் அதிகமாக வருது அப்படின்னு நினைக்கும் போதும் ஆயில் கண்ட்ரோலிங் ஃபேஸ் சீரம் யூஸ் பண்ணலாம். இதில் மெயினாக வந்து அலோவேரா, விச் ஹேசல் அண்ட் ஜிங்க் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு எக்ஸசிவாக ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுற செபம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் லாஸ்ட் பிரைட்டனிங் ஃபேஸ் சீரம்ஸ். உங்களுக்கு பிரைட்டனிங் சீரம்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போதும் விட்டமின் சி இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். விட்டமின் சி வந்து சன் டேமேஜ்லேருந்து பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாமே வந்து கிளியர் பண்ணி ஈவன் ஸ்கின் டோனாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். ஸோ பிரைட்னஸ்க்காக சூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி விட்டமின் சி சீரம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சீரம்ஸில் வந்து டெக்ஸ்சர் இருக்கும், லைட் வெயிட் டெக்ஸ்சர் இருக்கும், திக் டெக்ஸ்சர் இருக்கும். ஸோ லைட் வெயிட்டில் ஜெல் டெக்ஸ்சரே இருக்கும். ஆயிலியாக இருக்குது உங்களுடைய ஸ்கின் அப்படின்னு நினைக்கும் போதும் லைட் வெயிட்டில் ஜெல் டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் லைட் வெயிட்
சீரம்ஸ் கூட நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுடைய ஸ்கின் ட்ரையாக டீஹைட்ரேட்டாக இருக்கும்போதும் கொஞ்சம் ஆயிலியாக இருந்தாலும் திக் டெக்ஸ்சர் இருந்தாலும் சரி உங்களுடைய ஸ்கின்க்கு நல்லாவே இருக்கும். ஸோ ஃபைனலி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு இல்லைனா ஸ்கின் டைப்க்கு எந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் சூஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஃபேஸ் சீரம் சூஸ் பண்ணணும்னு சொல்லி, நம்ம வயிற்றுக்கு எப்படி நம்ம சாப்பாடு போடுவோமோ அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கின் கூட இதே மாதிரி நம்ம கேர் பண்ணிக்கணும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.